Hey guys, welcome to Obi Vlog. So day 5 in Hoyan. Actually நேத்து டனாங்ல இருந்து ஹோயான் வந்தாச்சு. நேத்து நைட்டே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது எல்லாம் கொஞ்சம் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1:30 ஆகுது. நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா லீ பவிலியன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 5-star ஹோட்டல் இன் ஹோயான். நாங்கள் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம ஊர் காசுக்கு கொஞ்சம் ரேட் கம்மிங்கிறதுனால ஸ்டே பண்ணதுனால ஹோட்டலே மாசா பயங்கரமாக இருந்ததுனால இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றுறது, நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. கீழே தெரியுதான்னு தெரியல, கீழே வந்து பூல் அதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, பூல் செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஆட்டம் போட்டு பொறுமையாக தான் டே ஸ்டார்ட் பண்ணோம். ஹோயானை பொறுத்த வரைக்கும் அந்த லேட்டன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் இந்த கோகனட் பேஸ்கெட் டூர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நேற்றே வந்து இந்த நைட்டில் போய் அந்த லேட்டன் பார்க்குறது, சுற்றி பார்க்குறது, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த பேஸ்கெட் டூர் போகலாம் அப்படின்ட்டு, பட் நிறைய பேர் வந்து அது அந்தளவுக்கு நாட் குட்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ போய் பார்த்துட்டு எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க, என்ன ஏதாவது ஸ்கேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போவோம். இன்னைக்கு நைட் வந்து எகெயின் ஃப்ளை பேக் டு ஹனாய். அதான் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன். ஆக்சுவலாக பாங்னுவா போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வெதர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நேற்றெல்லாம் சரியான மழையிலே தான் வண்டியில் வந்தோம். அதனால ஒரு பயம் வந்துருச்சு. பிகாஸ் அது வந்து ஒரு கேவ், ஆக்சுவலாக கேவ் டூர் மாதிரி. இந்த அவதார் மூவிலாம் எடுத்தாங்களா அந்த பிளேஸ் தான். ஸோ நம்ம அங்கே போய் அங்கே ரொம்ப மழை இருந்து நம்ம ஸ்லிப் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு பயம் வந்ததுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஹனாய் போகிறோம். ஸோ அப்படியே நான் உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறேன். ஸோ வெல்கம் டு Obi Vlogs. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாமே அப்படின்ட்டு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு காஃபி ஷாப் இது. வியட்நாமில் வந்து எக் காஃபி வந்து பயங்கர ஃபேமஸ். அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. சாரி ஃபார் மை மெஸ்ஸி ஹேர். ஆக்சுவலாக சீரமே போடல தான் பிச்சைக்காரத்தனமாக இருக்குது. சரி, ஓகே. எக் காஃபி ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசாக பிடிக்கல. அதுவும் சூடாகவும் இல்லை, கொஞ்சம் கவிச்சு ஸ்மெல் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த கோகனட் பேஸ்கெட் டூர் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து அரௌண்ட் 400 கிட்டே நாங்கள் பே பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப பார்கெயின் பண்ணி தான் அந்த ரேட்டுக்கே வந்தோம் நாங்கள் 2 பேருங்கிறதுனால. அன்றைக்கி க்ரௌடு வந்து பார்க்க வந்து ரொம்ப அதிகமாக தெரியல. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி பயங்கர என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்துச்சு. அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக. வெதர் அன்றைக்கி வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மழை பெய்யும் நினச்சோம், பட் ஆனால் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பேஸ்கெட் ரைடு வந்து ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 150 rupees ஆச்சு ஒரு 2 பேருக்கு சேர்த்து. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஆட்டினதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இது வந்து ஒரு நார்மலான ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். நல்ல ரேட்டிங்ஸ் இருந்துச்சுன்னு போயிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாமி வந்து சாப்பிட்டோம். அது வந்து ரொம்ப பெருசாக நல்லா எங்களுக்கு பிடிக்கல. பட் நிறைய கடைத்தரவுலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனால் ஷாப்பிங் எதுவுமே பண்ணலை. ரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் நைட் டைம் இங்கே வந்தாச்சு. இந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நேற்றை விட இன்றைக்கி அவ்வளோ க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து போட்டில் போய் லேட்டன் விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸ் லேட்டனில் போய் போட்டில் போய் விடுறது. நம்ம ஆனால் வந்து இங்கேயே வாங்கி விட போகிறோம். நல்ல ப்ரைஸில் இதை வாங்கணும். ஸோ நல்லா ப்ரே பண்ணிட்டு நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாக ஆகணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு நான் இதை போய் விட போகிறேன். வாங்க அங்கே போய் விடுவோம். பார்த்து கீழே விழுந்துருவாங்க. ஃபைனலி வி ஆர் இன் டனாங். ஸோ ஹோயானை வந்து ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. இதுக்கு மேலே ஹோயானில் ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஃபுல்லாக சுற்றியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒத்தன்டிக்காக இருந்துச்சு. பட் என்னென்னா ரொம்ப டூரிஸ்டி, பயங்கரமான க்ரௌடு. நேற்று நைட்டு போனப்போ பெருசாக க்ரௌடே இல்லை. பட் இன்றைக்கி போனப்போ தான் ரியலைஸ் பண்ணோம். நேற்று ஜாலியாக சுற்றின இடம்லாம் இன்றைக்கி அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு லேட்டன் விட்டுட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளைட் ஏறி ஹனாய் போகிறோம். ஸோ இன்றைக்கான vlog இதோட முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை ஹனாயில் சந்திக்கிறேன். ஸோ பாய் கைஸ்.